Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடலூரில் தாவேக தலைவர் விஜய் அறிவித்த நபர்களுக்கு பதவி வழங்காமல் வேறு நபர்களுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு. கடலூரில் தாவேக தலைவர் விஜய் அறிவித்த நபர்களுக்கு பதவி வழங்காமல் வேறு நபர்களுக்கு வழங்கியதாக தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தொண்டரணி அமைப்பாளர் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. தாவேகாவின் அணிகளின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட அளவில் பொறுப்பாளர்களை விஜய் நியமித்திருந்தார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் வினோத். வினோத், சொல்லுங்க, கடலூர்ல பணம் பெற்று பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாக தாவேகாவினரிடையே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய சலசலப்பு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம்? வணக்கம் ரம்யா. அதாவது பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்திலே தலைமை அறிவித்தவர்களுக்கு பதவி வழங்காமல் பெற்றுக்கொண்டு வேறு நபர்களுக்கு பொறுப்பு வழங்கியதாக இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டரணி நிர்வாகிகளுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட வீடியோ சமூக வலைதளத்திலே தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது ரம்யா. அதாவது பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிகளின் கட்டமைப்பை பலப்படுத்தும் வகையில் பார்த்தோம்னால் தொண்டரணியில் மாவட்ட அளவில் பொறுப்புகள் நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னால் கடலூர் தெற்கு மாவட்டத்தில் தொண்டரணி அமைப்பாளர் குருமூர்த்தி தலைமையில் ரஹமதுல்லா, சீனிவாசன், வினோத், காமேஷ், கருணாமூர்த்தி, ரமேஷ், மணி, டெல்பினா, திவ்யா, அசோக்குமார் உள்ளிட்டோரை கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் நியமனம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் குருமூர்த்தி தவிர மற்ற 6 பேரும் பார்த்தோம்னால் இயக்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து கட்சியில் இல்லாத நபர்கள் என்றும் இவர்களை பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகள் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை பார்த்தோமானால் கடலூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அழகுமுத்து கட்சியின் தலைவர் சொன்னதை செய்யாமல் எதற்காக வேறு நபர்களுக்கு பொறுப்பு வழங்குகிறீர்கள் என்று கேட்டு இளைஞரணி நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் செய்துள்ளார். அப்பொழுது பார்த்தோமானால் தொண்டரணி அமைப்பாளர் குருமூர்த்திக்கும் இளைஞரணிக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதமானது தள்ளுமுள்ளாக மாறியது. தொடர்ந்து பார்த்தோமானால் கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்களை கிழித்து எறிந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கட்சியின் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே மற்ற கட்சிகளில், அதாவது அதிமுக, திமுகவிலிருந்து பல்வேறு நபர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகின்ற நிலையில தமிழக வெற்றி கழகத்திலே உட்கட்சி பூசல் பெரிய அளவில் நடப்பதாகவும், அதாவது பணம் பெற்றுக்கொண்டு பல்வேறு புதிய நபர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது என்பது இந்த சிதம்பரத்தில் நடைபெற்ற இந்த உட்கட்சி பூசலிலேயே தெரிய வருகிறது ரம்யா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.